ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் ரித்திகா ராக்ஸ் ஃபேமிலி. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1 வீக்காக எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது இந்த பிளாக் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் நாள் வந்து நானும் பாப்பாவோடைய அவுட்ஃபிட்டு, அப்புறம் நாங்கள் போயிட்டு எங்கள் ஊருடைய வாசல் முன்னாடி இருக்கும் இல்லைங்களா, அங்கே போயிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து செகண்ட் டே. இது 2வது நாளோடைய என்னோடையதும் பாப்பாவோடையதும் அவுட்ஃபிட்டு. இது பாப்பா அந்த அன்னைக்குமே ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் கோயிலில் வந்து அன்னதானம், இது எல்லாமே பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வந்து விளாக் எடுக்கவே முடியல, ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன். ஏன்னா அங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்களா, அதனால் என்னால் எடுக்க முடியல. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். இது வந்து 3வது நாள். இது வந்து 3வது நாளோடைய என்னுடையது பாப்பாவோடைய அவுட்ஃபிட்டு. அதுக்கப்புறம் வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அதில் வந்து இந்த ஒருத்தர் மட்டும் குரூப்பில் வந்து வந்துருந்துச்சு. நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப அதிகமாக போகிறதுனால நான் வந்து வந்துட்டு அன்றைக்கி வந்து அக்கா வந்திருந்தாங்க. அக்காவுடைய குழந்த தான் தம்பிவன் ரிஷித்து. ரித்தி என்ன பண்ணான்னா, எங்கள் அக்கா மடியில் போய் எங்கள் பெருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எங்கம்மா குழந்த 10 மாதம் 10 மாத குழந்த தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அவனுக்கு எவ்வளோ அறிவு தெரியுங்களா, அவ்வளோ அறிவு. விடவே மாட்டான், அவங்க அம்மாவை யார் அடித்தாலும் விட மாட்டான். குட் மார்னிங் சொல்லுவான், எல்லாமே சொல்லுவான். அவனுடைய விளாக் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் மட்டும் அக்கா வந்திருந்தாங்க. அவன் வந்து ஒன்றுமே பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தம்பி அழுதுகிட்டே இருந்தானா, அவனுக்கு வேறு உடம்பு வேறு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அவனை பார்த்துக்கிட்டே அப்புறம் வீட்டிலே இருந்துட்டாங்க. இதுதான் கருப்புசாமி, காத்தவராய சாமி. காத்தவராயன் வந்து வருஷானா வந்து எங்கள் ஊரில் வந்து வருவார், வெளியே எடுத்து பூஜை பண்ணுவாங்க. இது வந்து லாஸ்ட் டே மஞ்சள் நீராட்டு விழா, அக்கனை சட்டி இதெல்லாம் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி வந்து இது வந்து இதனுடைய அவுட்ஃபிட்டு நானும் பாப்பாவும். நான் வந்து 4 மந்த்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் வந்து நான் வந்து அதிகமாக வந்து நான் கோயில்கிட்டேயே போகல ஃப்ரெண்ட்ஸ், தூரமாக மட்டும் இருந்தேன். 4 மந்த் தானே ஆகுது, அதனால் எங்கேயும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் தான் வந்து காத்தவராயன் வந்து வேஷம் போட்டுட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ். வருஷானா எங்கள் ஊரில் வந்து சாமி சொல்லுவாங்க. இவர் வந்து நாங்கள் போன வருஷம் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா வேலு, இவர் போட்டு வாக்கு தரும். வருஷம் யார் வந்து ட்ரெஸ் கொடுத்தா இதனுடைய ஒரு நாளுடைய செட்டே வந்து நம்ம கொடுக்கலாமா அப்படின்ட்டு வந்து 4-5 பேர் வருஷத்துக்கு யார் வேணாலும் அவருக்கு வந்து டொனேட் பண்ணலாம். அப்படி நாங்கள் பண்ணும்போது வாக்கு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துச்சு. நாங்கள் போன வருஷம் பண்ணோம். அன்றைக்கி உண்டான செலவு, அவருக்கு உண்டான செலவு, அந்த சாமி செலவு ஃபுல்லாக நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் நாங்கள் பண்ணியிருந்தோம், இதேமாரி தான் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் நாங்கள் அதிகமாக காசு கொடுத்தோம். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பின்னாடி இருக்க அந்த கம்பிலாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணோப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு அவர் சாமி வந்து ஒவ்வொரு வீடாக வாக்கு தரும். வாக்கு தந்தால் மட்டும்தான் அவர் வந்து பேசுவார், இல்லைன்னா பேசவே மாட்டார். அதுக்கப்புறமேலுக்கு வந்து போன வருஷம் வந்து வாக்கு தந்ததில் என்ன சொன்னிச்சுன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து நான் அரசன் இருப்பான், நீங்கள் பயப்படாமல் இருங்க, நான் அடுத்த இது வரதுக்குள்ளே உங்கள் வீட்டில் நல்லது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி இந்த வருஷம் அவர் வந்து அடுத்த வேடம் போட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் அப்படி இருந்தேன். ஆனால் வெளியே வர வேணாம், என்னை பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பசங்கள்லாம் வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. அது அவங்க அப்பா வீடியோவில் போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமேலுக்கு வந்து இது வந்து மஞ்சள் நீராட்டு விழா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் சொன்னோம் இல்லைங்களா, எங்கேயுமே நான் போகவே இல்லை. அப்புறம் பாப்பா வந்து வெளியே நிற்குன்னு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அப்புறம் அக்காவுக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா அதனுடைய விளாகும் நான் இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப்புறம் மாமாவும் டியூட்டிக்கு போயிட்டாங்க. அப்புறம் நானும் அக்காவும் வந்து அம்மா வீட்டில் இருந்தோம். அப்புறம் மாமா வந்து அங்கே டைரெக்டாக வந்துட்டாங்க. நைட்டு தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தார். வந்த உடனே விளாக் எடுத்து போட்டோம். அப்புறம் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அக்கா எதுவுமே பண்ணவே இல்லை. அப்புறம் மாமா வந்துட்டு கேக் வெட்டியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குட்டி கேக் மட்டுமாவது நீ வெட்டு நந்தினின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கேக் எடுத்துக்கிட்டு வந்து அவளுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்காவுக்கு வந்து ரெண்டும் பாருங்கள் எவ்வளோ கேக்குனா என்ன அப்படி சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழந்தைங்க மட்டும். அதுக்கப்புறமேலுக்கு வந்து இதுதான் எங்களுடைய ஃபங்க்ஷன் விளாகு, அக்காவுடைய பிறந்தநாள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.